வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி தேர்தல் வேலைகள் என பரபரப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சிறிய கட்சிகளுக்கான சாதக பாதகங்கள் குறித்து நிறைய விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் நாம் அது குறித்து பேச இருக்கிறோம். நம்மிடையே அரங்கத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு தமிமுன் அன்சாரி அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு தமிமுன் அன்சாரி, இந்த கூட்டணி, இந்த மக்களவை தேர்தலுக்கான கூட்டணிகள் பேச தொடங்கிய போதே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பார்வை அதிமுக பாஜக கூட்டணியின் பக்கம் இல்லாமல் வேறு திசையில் இருக்கிறது அப்படிங்கறது புரிந்து கொள்ள முடிந்தது. காங்கிரசுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவை நேரடியாக ஏன் திமுகவுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியால அளிக்க முடியல? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தபோது எங்களை அஇஅதிமுகவுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தார். 2 தொகுதிகளை எங்களுக்கு அளித்து அதிலே நாங்கள் ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே பணியாற்றினோம். சட்டமன்றத்திலே நாங்கள் பணியாற்றிய தொடங்கியதிலிருந்து சமீபத்தில் நடந்த கூட்டத்தொடர் வரை பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் அஇஅதிமுக அரசை நாங்கள் ஆதரித்து வந்திருக்கின்றோம், எதிர்த்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய நிலைப்பாடுகள் என்பது நியாயங்களின் அடிப்படையிலே அமைந்திருந்தது. மாற்று கருத்துக்களை நிறைய நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த 3-4 மாதங்களாகவே நானும் தோழர் தனியரசு அவர்களும் தோழர் கருணாஸ் அவர்களும் அதிமுக தலைமையிடம் தொடர்ந்து ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வந்தோம். வகுப்புவாத சமூக நீதிக்கு எதிரான, தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணி அமைத்தால் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பீர்கள். மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் நீங்கள் ஒரு 15 இடங்களுக்கு குறையாமல் வெற்றி பெற முடியும். நீங்கள் அஇஅதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் கிடைக்கக்கூடிய இடங்களும் கெட்டுவிடும், உங்களுடைய தோல்வியை நீங்களே உறுதி செய்யாதீர்கள் என்று பல முறை முதலமைச்சரிடம், துணை முதலமைச்சரிடம், அமைச்சரிடம் வேண்டி வந்தோம். அவர்கள் அந்த நேரத்தை எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் செவிமடுப்பது போல் இருந்தார்கள். ஆனால் செவிமடுக்கவில்லை. எனவே நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானவுடன் நாங்கள் 3 பேருமே அதை கடுமையாக எதிர்த்தோம். மனிதநேய ஜனநாயக கட்சி சமூக நீதி அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அரசியல் பேரியக்கம் என்ற வகையில் அந்த கூட்டணிக்கு எதிராக உறுதியாக வேலை செய்வது என்று நாங்கள் எங்களுடைய தலைமை நிர்வாக குழுவிலே முடிவெடுத்தோம். அடுத்ததாக நீங்கள் கேட்டீர்கள், நேரடியாக நீங்கள் என்ன ஒரு முடிவை தமிழக சூழலுக்கு ஏற்ப அறிவிக்காமல் காங்கிரஸை முதன்மைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்லி. இது தமிழக அளவிலான தேர்தல் அல்ல, அகில இந்திய அளவிலான தேர்தல். இப்போ போட்டிக்களம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியா காங்கிரஸா, மோடி பிரதமராக வருவாரா, ராகுல் வருவாரா, இந்த நிலையில் தான் இருக்கிறதே தவிர வேறு யாரும் இதில் பேசப்படவில்லை. இந்த சூழலிலே அகில இந்திய தேர்தல் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியை முதன்மைப்படுத்தி எங்களுடைய தலைமை நிர்வாக குழு பிரகடனத்தை வெளியிட்டது. அகில இந்திய தேர்தல் தான் அப்படின்னாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுல விதிவிலக்கு இருக்கு. ஏன்னா 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் சேர்ந்தே மக்களவை தேர்தலோட நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது திமுக தலைமையிலான கூட்டணி என்று தமிழகத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு கூட்டணியில காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு 10 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. அப்போ தமிமுன் அன்சாரி காங்கிரஸை ஆதரிக்கிறார் என்று சொன்னால் 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் யாரை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுது. அதாவது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கொள்கை முடிவுகள் அனைத்தும் அதனுடைய தலைமை நிர்வாக குழுவால் மட்டுமே எடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் எடுத்த முடிவை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை முழக்கமாக இருந்தாலும், காங்கிரஸ் அணியிலே அங்கம் வைத்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள், சமூக நீதி கட்சிகள் அனைத்தையும் ஆதரிக்கிறோம் என்று தான் நாங்கள் அதில் சொல்லியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணியில் பிரதான தலைமை கட்சி எது என்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதில் மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது, விசிக இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருக்கிறார்கள், மற்ற பல தோழர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையுமே நாங்கள் ஆதரிக்கின்றோம். அவர்களுக்கு அனைவருக்குமே வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். இப்போ இந்த 21 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் என்ன நிலைப்பாடுன்னு சொல்லி கேட்குறீங்க. நாங்கள் இந்த நிலைப்பாடுகளை, கொள்கை முடிவுகள் எடுக்கின்ற பொழுது இந்த பேச்சு இல்லை. இப்பொழுது இடைத்தேர்தல் 18 தொகுதியிலும் சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக கூட முடிவு செய்து அறிவிக்கும். இப்போ தமிமுன் அன்சாரியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக திமுகவை ஆதரிக்காததற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பரவலாக வைக்கப்படுகிற தர்க்கம் என்பது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் நேரடியாக திமுகவை ஆதரிக்கல. அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் ஆட்சி காலத்தில் நேரடியாக ஒரு எதிர்க்கட்சியை ஆதரிப்பது என்பது அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கான ஒரு ஆபத்து அப்படிங்கிறதன் காரணமாக நேரடியாக திமுகவை ஆதரிக்கலையா? அது ஒரு தவறான கருத்து. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இது அகில இந்திய தேர்தல். அகில இந்திய தேர்தல் என்ற அடிப்படையில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை பிரதானப்படுத்துகிறோம். அதாவது நாங்கள் இரட்டலையில் போட்டியிட்டோம் என்பது அந்த நேரத்து வியூகம்.
அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுக்காமல் போயிருந்தால் எங்களுடைய அரசியல் பாதை என்பது ஒரு மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாகி இருந்திருக்கும். அந்த சின்னத்திலே போட்டியிட்டோம் என்ற காரணத்திற்காக எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை நாங்கள் அடமானம் வைத்துவிட முடியாது. எங்களுக்கென்று தனித்தன்மை உண்டு, எங்களுக்கென்று தனி பார்வைகள் உண்டு. இப்போ நாங்கள் காங்கிரஸ் தலைமையிலான அணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய போகிறோம். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளையும் நாங்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய போகிறோம். நடவடிக்கை என்று வந்தால் இதையெல்லாம் சேர்த்து தானே பார்க்க வேண்டி வரும். ஆக நாங்கள் காங்கிரஸை மட்டும்தான் ஆதரிப்போம், வேற எந்த கட்சியும் காங்கிரஸ் அணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை விசிகாவை ஆதரிக்க மாட்டோம் சொல்லியிருந்தோம்னா உங்களுடைய கேள்விகளை நியாயம் இருந்திருக்கும். நாங்க தான் ஆதரிப்போம்னு சொல்றோமே, ஆனா பிரதானப்படுத்துறது காங்கிரஸ். ஏன்னா இது அகில இந்திய தேர்தலின் அடிப்படையில். அப்ப அது அதிமுக செய்யக்கூடிய துரோகமாக மாறாதா? எது சார் துரோகம்? சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் சொல்வது போல மனிதநேய ஜனநாயக கட்சி மக்கள் பணியாற்றி இருக்கிறது, பல்வேறு சமூக நீதி போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறது என்று சொன்னால் இது பூராவுமே இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்கிற அதிகாரத்தை கொடுத்தது இரட்டை இலை சின்னமும் அதிமுகவும் தானே. அப்போ அது தமீமுன் அன்சாரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக திமுகவை ஆதரிக்கிறார்னா அது அதிமுக செய்யக்கூடிய துரோகம் சார். எது சார் துரோகம்? கொள்கை அடிப்படையில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். அவர்கள் தவறான திசையை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் தவறான திசையை நோக்கி செல்ல முடியுமா? அவர்கள் கிணற்றில் விடுகிறார்கள் என்பதற்காக நாங்களும் கிணற்றில் விட முடியுமா? சும்மா ஒன்றும் அவர்கள் சின்னத்தை தரவில்லை, வலியுறுத்தினார்கள். இந்த சின்னத்திலே போட்டியிடுவதாக எங்கள் கட்சி தலைமை முடிவு செய்திருக்கிறது. நாங்கள் ஜி.கே. வாசனிடம் பேசினோம், இன்னும் பலரிடம் பேசினோம், உங்களிடமும் பேசுகிறோம் என்று சொன்னார்கள். அதிமுக கூட்டணிக்கு தலைமை வகித்த நேரத்தில் அவர்கள் இதை ஒரு கொள்கை முடிவாக எடுத்த நேரத்தில் இந்த ஒன்றுக்காக தேர்தல் களத்தில் நாம் பின்னடைவை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் தேர்தல் முடிவு அது, அந்த நேரத்தில் தேர்தல் வியூகம் அது, புரிந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, திரு தனியரசு, திரு கருணாஸ் அவர்கள் உள்ளிட்ட உங்கள் மூவருக்கும் அது பொருந்தும் சார். இந்த விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் நீங்க கேட்கணும்னா தனிக்கட்சி நடத்துறாங்க, நாங்க தனிக்கட்சி நடத்துறோம். புரிஞ்சுக்கணும், நட்பு என்பது வேறு, கொள்கை முடிவுகள் என்பது வேறு. இதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, அதிமுகவுக்கு நாங்க ஏதோ நாங்க ஒரு லெட்டர் பேட் கட்சி இல்ல. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் வலுவாக கிளைகளை பதித்திருக்கக்கூடிய ஒரு பெருங்கொண்ட ஒரு சமூகத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அப்படி இருக்கின்ற போது அவர்களும் 2 தொகுதிகளை நாங்கள் பெற்றோம். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்களுக்கு நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம். கூட்டணி என்பது என்ன? வாக்கு பரிமாற்றம். எங்களுடைய ஆதரவு வாக்குகளை அவர்களுக்கு அளிப்பது, அவருடைய ஆதரவு வாக்குகளை எங்களுக்கு பேசலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் செய்தது மிகச் சரியானது. அவர்கள் தவறான திசையை நோக்கி செல்கிறார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவருடைய கொள்கைக்கு எதிராக செல்கிறார்கள். நாங்கள் சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். திரு சிந்தனை செல்வன், சிறிய கட்சிகளினுடைய நிலைமை அப்படிங்கிறது ஒருவேளை கொள்கை ரீதியாக உடன்பட்டிருந்தால் இவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு அதிமுக செவிசாய்த்திருக்குமே, ஆனால் மனிதநேய ஜனநாயக கட்சி தொடர்ந்து அந்த கூட்டணியிலேயே இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தற்போது எந்த சின்னத்தில் போட்டியிடுவது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு சிக்கல், பிரதானமான சிக்கலாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த தேர்தலிலும் பிரதானமாக தலை தூக்கி இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அது எந்த அளவுக்கு சிக்கலா இருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேரபாயமாக இருக்கக்கூடிய மதவாதத்தை எதிர்த்து களத்தில் நிற்பது, அந்த அடிப்படையில் அந்த பொது நோக்கத்திற்காக இந்த தேர்தலில் நம்ம இணைகிறோம். கொள்கை கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி தேர்தல் நேரங்களில் ஏற்படுகிற இத்தகைய அணி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பொது நோக்கத்திற்காக கரங்களை கோத்துக்கொள்வது தான். அந்த பொது நோக்கத்தில் உறுதியாக இருக்கிற போது சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் சின்ன சின்ன சமரசங்கள் தவிர்க்க முடியாததாக மாறுது. அந்த அடிப்படையில் முதல்ல 2001 விடுதலை சிறுத்தைகள் முதல்ல சின்ன சமரசங்கள்னு நீங்க சொல்றது அது சின்னது, சமரசம் செய்யும் போது அது சின்னதா இருக்கலாம், ஆனா அதனுடைய பலனை நீங்கள் அறுவடை செய்கிற போது அது பெருசான ஒரு விஷயமா இருக்கும் இல்ல. அது நீங்கள் உதாரணத்துக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிடுகிறீர்கள், அதனுடைய வெற்றியை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா அது விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த அளவுக்கு பலனை தரப்போகுது, தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகளை அங்கீகாரம் செய்வதற்கான எந்த அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். சமரசம் அப்படிங்கறத நம்ம தேர்தலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிரிச்சு பார்க்க நம்ம இந்த வினாடி வரை, இந்த நேர்காணல், இந்த நிகழ்வு வரை ஒரு இறுதியான முடிவை நாங்கள் எட்டலை. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிடம் இந்த தனிச்சின்னத்தில் நிற்பது, அதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரத்தை பெறுவது, ஒரு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அண்ணன் திருமா அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு, உழைப்பு, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது என்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு நெருக்கடியாகவோ அல்லது ஒரு பெரிய பின்னடைவாகவோ
நாங்க கருதல. இல்ல, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இல்ல, தேர்தல் ஆணையத்திடம் மோதிரம் சின்னத்தை கேட்டு, ஒரே ஒரு மோதிரம் சின்னத்தை மட்டுமே கேட்டு விடுதலை சிறுத்தைகள் விண்ணப்பிக்குது. தேர்தல் ஆணையம் அதை தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்கிற ஒரு கட்சிக்கு ஒதுக்குகிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள்ல தேர்தல் ஆணையத்திடம் சட்ட போராட்டத்தை நடத்தி விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு உரிய சின்னத்தை வாங்கி போட்டியிடுவது என்பதும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவோ ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகவோ நேரடியாக உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுவது என்பதும் விடுதலை சிறுத்தைகள் முன்னாடி இருக்கக்கூடிய சவாலா இல்லையா? நிச்சயமாக இது ஒரு சவால் தான். ஆனா இதுல இதுவா அதுவா அப்படின்னு ஒரு 2 கோணத்துல மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயமாக இதை பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு அம்சத்திற்கும் பல பரிமாணங்கள் இதில் இருக்கு. தனி சின்னத்தில் நிற்கிறது, அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது, அதை ஒரு ஏற்புடைய சின்னமாக, ஒரு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு அக்செப்டன்ஸை தரும் எப்பொழுதுமே. அந்த மாதிரி அதை ஒரு ஏற்புடைய சின்னமாக மாற்றுறது என்கிற சவால்கள் எங்கள் முன்னாடி நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. ஒருவேளை மோதிரம் சின்னம் கிடைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நாங்கள் முடிவெடுத்திருக்க முடியும். திமுகவும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள முடியும். திமுக எங்கள் மீது எந்த விதமான நிர்பந்தத்தையோ எந்த விதமான வலியுறுத்தலையோ எங்களுக்கு உருவாக்கலை. இந்த விஷயத்தில் அவங்க ஒரு ஆப்ஷனாக, ஒரு விருப்ப தேர்வா, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இப்படி நின்னா இந்த வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் தான் அவங்க. இப்போ திமுக அவர்களுடைய அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்போ அந்த விஷயத்துல விருப்பம் இல்லையா? ஒரு பல்வேறு சின்னங்கள்ல இது வரைக்குமாக போட்டியிட்டு தேர்தல் வரலாற்றை கடந்து வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு தற்போதைக்கு இந்த மக்களவை தேர்தலையோ அல்லது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையோ கூட்டணி தலைமையினுடைய சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லை. தங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் வேணும், தனி சின்னம் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? இல்ல, கூட்டணியினுடைய தலைமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களோட வெறும் தேர்தல் கூட்டணி மாத்திரமில்லை, இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு மறைந்த முதல்வர் சமத்துவ பெரியார் மாண்புமிகு கலைஞர் அவர்களே எங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. விசிகாவுடனான உறவு என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு. அதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு பெரிய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. தேர்தலுக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்? தேர்தல் சமரசங்கள்னு நீங்களே சொல்லிட்டதுனால அந்த சமரசங்களுக்கு அதை எந்த அளவுக்கு பொருத்தி பார்க்க முடியும்? இதுதான் நான் வரும்போது தமிமன் அன்சாரியோட பேசிட்டு வரும்போது சொன்னேன். நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற இந்த எலக்டோரல் சிஸ்டம் தான் இதுக்கு காரணமே தவிர, இதை திமுக எங்க மேல நிர்பந்திக்குது அல்லது நாங்கள் எடுக்கிற முடிவுகளோட தொடர்புடையது அப்படின்னு பார்க்கல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக வாக்குகளை வைத்திருக்கிற நாங்கள் ஒரு கூட்டணி வைத்து தான் ஒரு குறைந்தபட்ச அங்கீகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கு. இதுக்கு இந்த எலக்டோரல் சிஸ்டம் தான் காரணமாக இருக்கு. இப்போ கடந்த தேர்தலில் ஒரு 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போகிறோம். இப்போ இப்படி தோற்பன தொடரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவை திருமகள் சொல்லுவாங்க. இப்போ தொடர்ச்சியான இந்த தோல்வியையும் நம்ம அந்த தோல்வி விசிகாவுக்கான தோல்வியாக மாத்திரம் இல்லாமல் இந்த தேசத்திற்கான ஒரு இழப்பான குறைந்தபட்ச சதவீத தோல்விகள் அப்படிங்கறத சின்னம் தான் தீர்மானிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பல அம்சங்கள் அதுக்குள்ளார இருக்கு. இந்த நிமிடம் வரை, நேற்றைய மாலை சந்திப்பு வரை நாங்கள் தனிச்சின்னத்தில் நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை தான் ஆராய்ந்து வருகிறோம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் எடுக்கப்படுகிற முடிவுகளை ஒரு பெரிய கொள்கை சறுக்கலாக பார்க்க வேண்டியதில்லைன்னு நான் பொதுவாக உங்க மூலியமா நான் கேட்டுக்கிறேன். ஒரு கொள்கை சறுக்கலாக பார்க்க வேண்டியது தமிமன் சாரி. அப்படி ஒரு கொள்கை சறுக்கல் அப்படிங்கிறது கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும், தேர்தலுக்காக அமைக்கப்படுகிற கூட்டணிகளை பொறுத்து, நீங்க முதல்ல சொன்னீங்க அதிமுக பாஜக கூட்டணி அந்த ஒரு கொள்கை சறுக்கல்ல உருவாகின ஒரு கூட்டணியாக அது பார்க்கப்படுகிறது. அப்படி நீங்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய கொள்கைக்கு புறம்பாக தற்போது அதிமுக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கொள்கை வழி நிற்கக்கூடிய டிடிவி தினகரனை ஏன் தமிமுன் அன்சாரி ஆதரிக்கவில்லை? நல்ல கேள்வி. சகோதரர் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர், எங்கள் மீது அபிமானம் கொண்டவர். நாங்களும் அவர் மீது அபிமானம் வைத்திருக்கின்றோம். தனிப்பட்ட தோழமைகள், நட்புகள் என்பது வேறு. இன்று அரசியல் களத்தில் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஒரு முறை பிரதமராக வருவாரேயானால் இந்தியாவுடைய ஜனநாயகம் முற்றிலுமாக நாசப்படுத்தப்பட்டுவிடும். தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், ரிசர்வ் வங்கி, மத்திய புலனாய்வுத்துறை, இப்படிப்பட்ட அமைப்புகளில் எஞ்சியிருக்கக்கூடிய சுதந்திரங்களும் தனித்தன்மைகளும் கூட முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு அபாயத்தை நோக்கி தேசம் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நரேந்திர மோடி அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வராமல் தடுக்கப்பட வேண்டும். இந்த பார்வையோடு மட்டும்தான் இந்த தேர்தலை நாங்கள் அணுகினோம். அப்படி இருக்கின்ற பொழுது அதுக்கு மாற்றான வலிமையான அணி காங்கிரஸ் அணி. தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய அணி. அவர்களுக்கே வாக்குகளை கொண்டு சேர்க்க வேண்டும்
வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இல்ல, தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்கள் சொல்வது போல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய வழி நின்று அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி, பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க பட்டியலிடக்கூடிய அத்தனை தகுதிகளிலும் அமமுக வருகிற போது தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டிலிருந்து தமிமுன் அன்சாரி டிடிவி தினகரனை ஆதரிக்காதது அப்படிங்கிறது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாமா? எங்களுடைய பார்வையில பல தகுதிகள் நான் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை தேர்தல் களத்தில் தமிழகத்திலே வீழ்த்த திமுக காங்கிரஸ் அணி தான் இப்போது பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாம்பு வருது சார், அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு தடியை கையில் எடுக்கணுமா சின்ன குச்சியை கையில் எடுக்கணும்னு பார்த்தா குச்சியை கையில் எடுப்பதை விட தடியை கையில் எடுத்து அடிப்பதுதான் சிறந்தது என்ற அடிப்படையில் வலிமையை பொறுத்தது. பாம்பு மிக மோசமான முரட்டு பாம்பு, நல்ல பாம்பு, நச்சு வைத்திருக்கக்கூடிய பாம்பு. அந்த பாம்பை எதை கொண்டு அடிக்க வேண்டுமோ அதை கொண்டு அடிக்க விரும்புகின்றோம். அதற்காக சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களை நாங்கள் தாழ்த்தியோ குறைத்தோ மதிப்பிடவில்லை. அவர் மீதான அன்பும் பாசம் என்பது வேறு, ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் என்பது வேறு. அந்த கலை யதார்த்தம் அப்படிங்கறத நீங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்றீங்க? ஏன்னா அடிப்படையில் எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிறுபான்மை சமூகத்திற்கான ஒரு பிரதிநிதித்துவமாக ஒற்றை குரலாக ஓங்கி ஒலிக்க வேண்டிய குரல்கள் நீங்க சொன்ன மாதிரி வாக்குகள் அடிப்படையில் பார்க்கல அப்படின்னாலும் அமைப்புகளினுடைய அடிப்படையில் நிறைய பிரிந்திருப்பதை, சிறு சிறு குழுக்களாக பிரிந்திருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு குழு ஒருவரையும் இன்னொரு குழு இன்னொருவரையும் ஆதரிக்கிற போதே அந்த ஆதரவே ஸ்பிளிட்டா இருக்கு அப்படின்னா அந்த கோரிக்கைகள் நீங்க சொல்லக்கூடிய அந்த மதவாத எதிர்ப்பு என்பதோ அல்லது வகுப்பாத எதிர்ப்பு என்பதோ சரியான ஒரு ஒற்றை நிலைப்பாட்டுக்குள்ள வர வைக்க முடியுமா? அதாவது அமைப்புகள் நிறைய இருக்கிறது என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய உண்மை. இது எல்லா சமூக அமைப்பிலும் இருக்கிறது, எல்லா இனக்குழுக்களிலும் இது இருந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது. எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்று பேசலாமே தவிர எல்லோரும் ஒரு கட்சியின் கீழ் வர வேண்டும் என்று பேசுவது நடைமுறை யதார்த்தம் அல்ல. குழுக்களாக பிரிந்திருந்தாலும் சிறுபான்மை சமூக மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய நலன்களை விரும்பக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இப்பொழுது பாஜகவுக்கு எதிரான வெறுப்பலையில் இருக்கிறார்கள். கோபேக் மோடி என்ற ஹேஷ்டேக் உலகம் முழுக்க பிரபலமாவது தமிழ்நாட்டிலிருந்து. பிரதமர் தமிழ்நாட்டில் தரையிறங்கி தரை வழியாக இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த உண்மைகள். அப்படி இருக்கின்ற போது மிகப்பெரிய வெறுப்பலையில பாஜகவும் மோடியும் தமிழ்நாட்டிலே சிக்கியிருக்கிறது. இதை அறுவடை செய்யக்கூடிய ஒரே தகுதியும் வாய்ப்பும் பாஜகவுக்கு எதிரான வகையில திமுக காங்கிரஸ் தான் இருக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். களத்திலே பலரும் பேசுகின்ற போது அதை உணர்கின்றோம். களத்திலும் கூட சிறுபான்மை சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, அது பொது சமூகமாக இருந்தாலும் சரி, எல்லோருமே அவர்களை வெறுக்கிறார்கள், அவர்களுக்கு மாற்றியவர்கள் தான் என்று கருதுகிறார்கள். மக்களவை தேர்தல் 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல், இந்த 2 தேர்தல்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி அந்த முடிவை எடுத்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் அது குறித்து நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை, நேற்று தான் அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் நாங்கள் அது குறித்து கூடி பேசுவோம். திரு சிந்தனை செல்வன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய சின்னத்தில் அது எதுவாக இருந்தாலும் இருக்கக்கூடிய சின்னத்துல போட்டியிட்டு விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சக கட்சிகள், சிறிய கட்சிகளினுடைய பார்வையிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணியிலே பல்வேறு சிறிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுக்கான அதே ஈக்குவல் ஷேர், சீட் ஷேர் அப்படிங்கிறது ஈக்குவலா எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் அது சரியான முறையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளை கரெக்டா அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு செய்தி, கிடைக்கிற சின்னம் அப்படிங்கிறது இல்லை, நாங்கள் தேர்வு செய்யக்கூடிய சின்னத்தில் தான் இந்த முறை தேர்தல் நினைக்க போகிறோம். யாரும் எங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து இதில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு ஆப்ஷனை தந்திருக்காங்க. அப்படின்னா இது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தான் இதை முடிவு செய்யணும். நம்முடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் தான் இதை முடிவு செய்யணும். அந்த முடிவு வெற்றியை நோக்கிய ஒரு அம்சமாக இருக்கணும். கட்சியினுடைய அங்கீகாரம் என்பதும் மிக அவசியமானது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடனான இந்த உறவு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய கால பயணத்தோடு தொடர்புடையது. தொடர்ந்து சனாதன பயங்கரவாதத்துக்கு எதிராக அகில இந்திய அளவில் தமிழகத்திலிருந்து ஒரு முதல் குரலாக இவங்களுடைய குரல் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையும் கூட மிக சுமூகமாகவும் மிக ஆரோக்கியமாகவும் அமைஞ்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான ஒரு கருத்தியல் வலிமை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அரங்கில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? தேர்தல் அரங்கில் மக்களிடம் அது வாக்குகளாக எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறும்னு நினைக்கிறீங்க? மிக நிச்சயமாக இது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் உருவாயிருக்கு. மோடி அப்படிங்கிறது ஒரு தனிநபராக மாத்திரமில்லை, இன்னைக்கு மிக வெளிப்படையாக தேசத்தினுடைய தந்தையை கொச்சைப்படுத்துகிற ஒரு 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 அவலத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி கொச்சைப்படுத்துகிற மிக அருவருப்பான வார்த்தைகளால்
அவரை அவமானப்படுத்துகிற ஒரு கும்பல் யாரோட நிற்குது அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்க ஒருவேளை வெளிப்படையாக செய்யாமல் இருக்கலாம், இவங்களுடைய பரிவாரங்கள் அதை செய்யலாம். ஆனால் இவங்க வந்து கோட்சேவுக்கான இந்தியாவா இந்த இந்தியாவை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மக்கள் மனதில் இருக்கிற ஒரு இது. அந்த அடிப்படையில் இது நிச்சயமாக இது ஒரு 2வது விடுதலை போராட்டம்னு சொன்னது மாதிரி இந்த விடுதலை போராட்டத்தில் விசிகா மேலே எந்த விதமான ஒரு அவர்ஷனோ அல்லது அதை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு மனநிலையோ இல்லை. ஒரு பொது நீரோட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரலாக இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் இருக்கு. அநேகமாக மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவது. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சுருக்கமாக, வருகிற 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வமான முடிவை எட்டவில்லை என்று சொன்னாலும் அது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு பரிசோதனை களமாக மாறி இருக்கிறது. இவர்களா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை களமாக மாறி இருக்கு. ஏன்னா அந்த 3 தொகுதிகளினுடைய இடைத்தேர்தலை நிறுத்தி வைத்திருப்பது இது இந்த பரிசோதனையை நடத்துறதுக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சுருக்கமா? ஏறத்தாழ உண்மைதான். ஏனென்று சொன்னால் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம். அதுல வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தலை சந்திக்காமல் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது கருதுகிறது. எனவே மிக போட்டி கடுமையாக இருக்கும். அந்த கடுமையான போட்டியில வாக்காளர்களுடைய இறுதி தீர்வுகள் எப்படி இருக்கு என்பதை நாம் எல்லோருமே பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அரங்கிற்கு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.